வணக்கம் ஜெகன். ஸோ இப்போ ரீசெண்டாக எம்எஸ்சிஐ ரீபேலன்ஸ் நடந்தது. இதுக்கும் நம்ம ஆப்ஷன் ட்ரேடிங்கும் நம்ம என்ன சம்மந்தம்? நம்ம என்ன பண்ண போகிறோம்? என்ன செய்யலாம்? இதில் எவ்வளோ பணம் இன்வால்வ் ஆயிருக்கு? அப்படிங்கிறது நிறைய பேருக்கு தெரியாது. அதை பற்றி தான் நான் இங்கே சொல்ல போகிறேன். ஸோ இந்தியா பார்த்தீங்கன்னா, முன்னால் 2வது இடத்துல இருந்தது. எம்எஸ்சிஐ அப்படிங்கிற இண்டெக்ஸில் வந்து 2வது இடத்துல இருந்தது. இப்போ 4வது இடத்துக்கு போயிடுச்சு. அதுக்கான காரணமும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். நல்லா புரியும். ரைட்டுங்களா? சரி, ரைட். ஸோ இப்போ நம்ம எதுவுமே பை செல்ஃப் பண்ண போகிறதில்ல. நம்ம என்ன செய்ய போகிறோம்னா, எம்எஸ்சிஐனா எப்படி வேலை செய்யுது, அந்த சமயத்தில் நம்ம என்ன செய்யணும், என்ன செய்யாமல் இருக்கணும் அப்படிங்கிறத பற்றியா நம்ம பேச போகிறோம். இங்கே பை செல் ரெக்கமெண்டேஷனுக்கு வேலையே இல்லை. ஸோ ரைட். ஸோ ஃபஸ்ட்டு எம்எஸ்சிஐனா என்னென்னு தெரிஞ்சுக்கங்க. வந்துட்டு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா வந்து மார்கன் ஸ்டான்லியோடைய ஒரு இண்டெக்ஸ், நம்ம நிஃப்டிக்கு ஒரு இண்டெக்ஸ் மெயின்டைன் பண்ணுற மாதிரி எம்எஸ்சிஐ ஒரு இண்டெக்ஸ் மெயின்டைன் பண்ணுறாங்க. அதில் எவ்வளோ பணம் இன்வால்வ் ஆயிருக்குன்னா, வேர்ல்டு ஓவர் பார்த்தீங்கன்னா வந்துட்டு எமர்ஜிங் கண்ட்ரிஸ் இருக்கக்கூடிய தைவான், கொரியா, இவங்கெல்லாம் சேர்ந்து நம்ம பண்ணக்கூடியதான் எம்எஸ்சிஐ இண்டெக்ஸ். நிறைய இண்டெக்ஸ் இருக்குது. அதில் நம்ம ஒரே ஒரு இண்டெக்ஸ் பற்றி தான் பேச போகிறோம். ஏன்னா அந்த இண்டெக்ஸ் மட்டும் தான் நமக்கு சம்மந்தம் இருக்குது. ரைட்டுங்களா? கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 142 லட்சம் கோடி இதில் இன்வால்வ் ஆயிருக்கு. ஓகேங்களா? ஸோ அதில் ரீபேலன்ஸ் நடக்கும்போது அந்த ஸ்டாக்லாம் உள்ளே போகிறோம். எந்த ஸ்டாக்ஸ் வெளியில் போதோ அதெல்லாம் வெளில போகும். இப்போ நிஃப்டியில் பார்த்தீங்கன்னா சில ஸ்டாக்ஸ் உள்ளே வரும், சில ஸ்டாக்ஸ் வெளில போகும் இல்லையா? அது மாதிரி வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு இது கிட்டத்தட்ட மிரர்னு சொல்லுவாங்க. அப்படியே இருக்கிறத அப்படியே காப்பி அடிப்பாங்க. எந்தெந்த ஸ்டாக்லாம் நல்ல ஸ்டாக்கோ அதெல்லாம் வெளில வரும், எந்தெந்த ஸ்டாக்லாம் வெளில போதோ அதெல்லாம் வெளில போகும். ஸோ இப்படி ரீபேலன்ஸ் வந்து கிட்டத்தட்ட நடக்கும். ரைட்டுங்களா? ஸோ இந்த மாதிரி சமயத்தில் உங்களுக்கு மார்க்கெட் என்ன ஆகும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ இதில் எம்எஸ்சிஐயில் வந்து 2 இண்டெக்ஸ் இருக்குங்க. ஓகேங்களா? இந்தியா இண்டெக்ஸ்னு ஒன்று இருக்குது, எமர்ஜிங் மார்க்கெட் இண்டெக்ஸ்னு ஒன்று இருக்குது. இதில் இந்தியா இண்டெக்ஸ் நமக்கு முக்கியம் இல்லை. ஏன்னா இதில் வர்ற ஸ்டாக்கும் இந்தியன் ஸ்டாக்கு, போகிற ஸ்டாக்கும் இந்தியன் ஸ்டாக்கு தான். இந்த எமர்ஜிங்கில் தான் பிரச்சனை. என்ன பிரச்சனைன்னு நான் உங்களுக்கு பின்னாடி சொல்கிறேன். கிட்டத்தட்ட 24 கண்ட்ரிஸ் இருக்குது, 1200 ஸ்டாக்ஸ் இருக்குது. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இந்தியாவோட ஷேர் பார்த்தீங்கன்னா 12% இப்போ இருக்குது. சரிங்களா? இந்தியாவோட வெயிட் பார்த்தீங்கன்னா வந்துட்டு இது எப்படி வரும்னா, இப்போ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா அப்சல்யூட் மொமெண்டம் மாதிரி, இது ரிலேட்டிவ் மொமெண்டம் மாதிரி. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இதில் வந்து இந்தியா சம்மந்தப்பட்ட ஸ்டாக் மட்டும்தான். இதில் குளோபல் மார்க்கெட்டில் இருக்கா. ஸோ எல்லா மார்க்கெட்டு கூடயும் நம்ம சண்டை போடணும். தைவான் கூடயும் சண்டை போடணும், கொரியா கூடயும் சண்டை போடணும். அதை விட பெர்ஃபார்ம் பண்ணால் தான் உங்களுக்கு வெயிட்டேஜ் அதிகமாக இருக்கும். ரைட்டுங்களா? ஸோ அதில் தான் அதில் உள்ள பிரச்சனை. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா வந்துட்டு இந்தியா வந்து இதுக்கு முன்னால் என்ன இருந்ததுன்னா வந்துட்டு இப்போ இருக்குது 12% இருக்குது. தைவான் வந்து 25% இருக்குது. சைனா 22%. சவுத் கொரியா இப்போ நல்லா மேலே வந்துருக்கு. கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 8 மாதத்தில் கிட்டத்தட்ட டபுளாக இருக்குது. இந்தியா வந்து 2வது இடத்துல இருந்து கிட்டத்தட்ட 4வது இடத்துல வந்திருக்கு. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு இப்போ ரீசெண்ட் டைமத்தில் வந்து ஏஐ பூம் ஆகுது இல்லையா? ஏஐ பூம் ஆகும்போது வந்துட்டு ஐடிலாம் சூப்பராக போகும்னு நினச்சாங்க. ஆனால் ஐடியில் 2 இருக்குது. ஒன்று சாஃப்ட்வேர், இன்னொன்று ஹார்ட்வேர். இப்போ ஹார்ட்வேருக்கு பேர் போனது பார்த்திங்கன்னா வந்து தைவான், சைனா, கொரியா, இவங்க 3 பேரும் டாப்பில் இருக்கிறதுனால வந்துட்டு அவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, முக்கியமாக இந்த செமிகண்டக்டர் இண்டஸ்ட்ரி இருக்கு இல்லையா, டிஎஸ்எம்எஸ்சின்னு ஒரு கம்பெனி இருக்குங்க. அதுதான் தைவானில் உள்ள ஒரு கம்பெனி. கிட்டத்தட்ட இந்த 42% ரேலிக்கு இவன் தான் காரணம். இந்த கம்பெனி தான் காரணம். அவன் ஒரு ஆள் மட்டுமே என்ன பண்ணிட்டான்னா தைவானை மேலே இட்டு போயிட்டாங்க. ஸோ அதனால் என்ன ஆகுதுன்னா, நம்ம ஐடி இண்டஸ்ட்ரி எல்லாமே என்ன ஆகுதுன்னா கொஞ்சம் டவுன் ஆகி நம்ம 4th பிளேஸ்க்கு வந்திருக்கோம். ஸோ நீங்கள் இதில் பார்த்தீங்கன்னா தெரியும். இதில் பிரேசில் பார்த்தீங்கன்னா வந்து பிரேசில் வந்து மற்ற கண்ட்ரிலாம் சேர்த்து 22%. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இந்தியா 12% தான் இருக்குது. ஸோ நீங்கள் ஹிஸ்ட்ரி பார்த்தீங்கன்னா தெரியும். இந்தியா வந்து முதல்ல கொரோனா காலத்தில் 2020 வந்து 9% இருந்தது. ஐடி நல்ல மேலே வர வந்து நமக்கு ஏறிட்டே போச்சு. ஐடி ஸ்டாக்ஸ்லாம் சூப்பராக பண்ணிச்சு. அதுக்கப்புறம் என்ன ஆரம்பிச்சுன்னா வந்துட்டு ஸோ எல்லாமே வந்து ஹார்ட்வேர்க்கு ஷிஃப்ட் ஆனதுனால உங்களுக்கு என்ன ஆயிடுச்சுன்னா, இந்தியாவோட இது வந்து உங்களுக்கு 12% ஆயிடுச்சு. இப்போ என்ன பிரச்சனைனா, இந்த ரேங்க் போனதுனால நமக்கு வர வேண்டிய பணம், எஃப்ஐஐ பணம் எல்லாமே பார்த்திங்கன்னா வந்துட்டு எந்த கண்ட்ரிக்கு போயிடுச்சுன்னா வந்து தைவான், சைனா, சவுத் கொரியாவுக்கு போயிடுச்சு. ஏன்னா நம்ம இந்தியாவோட வெயிட்டேஜ் கம்மியாயிருச்சு, மற்ற கண்ட்ரியோட வெயிட்டேஜ் அதிகமானதுனால எஃப்ஐஐயோட பணம் வந்து என்ன ஆயிடுச்சுன்னா வந்துட்டு உங்களுக்கு வந்து தைவான், சைனா, சவுத் கொரியாவில் போனதுனால உங்களுக்கு என்ன ஆயிடுச்சுன்னா ஐடி இண்டஸ்ட்ரி டவுன் ஆயிடுச்சு. ஸோ இதுதாங்க காரணம். ஸோ இந்த ரீபேலன்ஸ் எப்போ நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ரீசெண்டாக நடந்ததில் ஃபெடரல் பேங்க், எம்செக்ஸ், நால்கோ, இந்தியன் பேங்க்லாம் உள்ளே வந்தது. இந்த ஸ்டாக்லாம் வெளியில் போயிடுச்சு. இல்லை, வெளியில் போனது மட்டும் இல்லைங்க, நமக்கு வர வேண்டிய பணம் வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு கம்மியாக வந்தது, போக வேண்டிய பணம் அதிகமாக போனதுனால வந்து உங்களுக்கு என்ன ஆயிடுச்சுன்னா வந்துட்டு அந்த எம்எஸ்சி ரீபேலன்ஸ் நடக்கும்போது நமக்கு மார்க்கெட் நல்லா கீழே வந்தது. கரெக்டுங்களா? இது யூஸ்வலாக எப்போ நடக்கும்னா வந்துட்டு பெரிய சேஞ்ச் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு மேலேயும் நவம்பர்லேயும் நடக்கும். குட்டி சேஞ்சுங்கன்னு பார்த்தீங்கன்னா பிப்ரவரிலையும் ஆகஸ்ட்லேயும் நடக்கும். நம்ம நோட் பண்ண வேண்டியது மேலேயும் நவம்பரில் தான் மேஜரான சேஞ்ச் நடக்கும். 6 மந்த்ஸ்க்கு ஒருக்க நடக்கும். அதில் மட்டும் நம்ம நோட் பண்ணி வச்சுக்கணும். இதில் 2 டேட்டு ரொம்ப முக்கியமான டேட்டு. ரீபேலன்ஸ் அனௌன்ஸ் பண்ணுற டேட்டுன்னு ஒன்று பண்ணுவாங்க. அது யூஸ்வலாக 2nd வீக்கில் இருக்கும்.
அண்ட் எஃபெக்டிவ் டேட் பார்த்தீங்கன்னா க்ளோசிங் டேயில் கிட்டத்தட்ட எக்ஸ்பைரி கிட்ட ஒன்று பண்ணுவாங்க. ஸோ நம்ம பார்க்க வேண்டியது என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து நமக்கு முக்கியமான டேட்டுங்கிறது எஃபெக்டிவ் டேட் தாங்க. இந்த எஃபெக்டிவ் டேட்டில் லாஸ்ட் டேயில் தான் ரீபேலன்ஸ் அதிகமாக நடக்கும். ஸோ அந்த மாதிரி சமயங்களில் நீங்கள் ஆப்ஷன் போர்ட்ஃபோலியோ வச்சுருக்கீங்க, ஆப்ஷன் பொசிஷன் வச்சுருக்கீங்கன்னா நீங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஏன்னா திடீர்னு ஃப்ளூக் ஆகிறதுக்கோ இல்லை ஆப்ஷன் ஸ்டாப் லாஸ் ஜம்ப் ஆகிறதுக்கோ நிறையா வாய்ப்பு இருக்குது. இந்த டேட்டு மட்டும் நீங்கள் நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. எஃபெக்டிவ் டேட்டு அதுவும் லாஸ்ட் 1 ஹவர் மட்டும் பார்த்துக்குங்க. மார்க்கெட் கண்ணா பின்னான்னு மூவ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா பெரிய பணம் உள்ளே வரும், பெரிய பணம் வெளியில் போகும், நிறைய ரீபேலன்ஸ் நடக்கும். வேர்ல்டு ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா வந்து நம்ம ஸ்டாக்ஸை வாங்குவாங்க, விற்பாங்க. ஸோ இந்த சேஞ்ச் நடக்கிறதுக்கு நிறையா வாய்ப்பு இருக்குது. அடுத்த சேஞ்ச் பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 1, 2026 வந்து அனௌன்ஸ் பண்ணுவாங்க. ஸோ அஃபெக்ட் ஆகிற பார்த்தீங்கன்னா நவம்பர் 11, 2026 வந்து உங்களுக்கு நடக்க போகுது. எஃபெக்டிவ் டேட் பார்த்தீங்கன்னா டிசம்பர் 1, 2026 நடக்க போகுது. ஸோ அந்த டேட்டில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்குங்க. ஸோ இப்போ புரிஞ்சிருக்கும் உங்களுக்கு MSCI ரீபேலன்ஸ்னா என்ன, அதில் பணம் எவ்வளோ இன்வால்வ் ஆயிருக்குன்னு. ஏன்னா இது இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்டு. இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்டில் சில பணம் உள்ளே வரும், வெளியில் போகும். இந்த மாதிரி சமயத்தில் நம்ம 6 மாதத்துக்கு ஒரு தரம் மட்டும், அதுவும் எஃபெக்டிவ் டேட் மட்டும், வருஷத்தில் 2 நாள் மட்டும், அதுவும் பார்த்திங்கன்னா லாஸ்ட் ஒரு 1 ஹவர் மட்டும் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கேன். அந்த மாதிரி சமயத்தில் இந்த ரீபேலன்ஸ் நடக்கிறதுக்கு நிறைய ஃபண்டு உள்ளே வர்றதுக்கும் வெளியில் வர்றதுக்கும் ரொம்ப வாய்ப்பு இருக்குது. ஸோ கேர்ஃபுல்லாக இருங்க. தேங்க்யூ.